வீக்கெண்ட்னாலே ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சொல்லவா வேணும். ஸோ பரன்லேருந்து ஓடிஜியை ஓப்பன் பண்ணியாச்சு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா இன்னும் நாங்கள் ஓடிஜி எடுக்கவே இல்லை. ஃபார் மோர் தென் 1 month ஆகிடுச்சு. ஸோ பேக் பண்ணதை நாங்கள் இப்போ தான் அன்பேக்கே பண்ணோம். ஸோ ஓடிஜி சேஃபாக தான் வந்திருக்கு. இந்த ஓடிஜி யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம எக் பஃப் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்ஸும் எப்படி இருக்குது, எல்லாம் ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டோம். இதுதான் ஹேண்டில். ஸோ இதை வச்சு நம்ம இப்படி ஸ்லைட் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் எல்லா பொருளுமே உள்ளே இருக்குது. ஸோ நம்ம எந்தெந்த பொருள் செய்கிறோமோ அதுக்கேற்ற ட்ரேயில் நம்ம வச்சு அதை பேக் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஃப் செய்கிறதுக்கு ஒரு ட்ரே யூஸ் பண்ணலாம், அதே க்ரில் செய்கிறதுக்கு வேறு ஒரு ட்ரே யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். இதுக்கு பேர் வந்து பேக்கிங் ட்ரேன்னு சொல்லுவாங்க. கேக் பேக் பண்ணலாம். இந்த பஃப் கூட நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். அண்ட் இதுக்கப்புறமா என்ன பார்த்திங்கன்னா வந்து 4 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ நம்ம க்ரில் அந்த மாதிரிலாம் செய்கிறதுனா இதுலேயே வந்து இந்த 4 ஸ்க்ரூ வச்சே அந்த சிக்கன் பீசஸை வந்து இதில் மாட்டி நம்ம வந்து சிக்கன் இது செஞ்சுக்கலாம். இது வந்து ரிமூவிங் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எது பேக் பண்ணதுக்கப்புறமும் சூடாக நம்மளால் பேர் ஹேண்ட்ஸை வச்சு நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி அதை புல் பண்ணணும். இழுத்தோன்னா வந்து நம்ம அதை ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து பேக்கிங் ட்ரேக்கும் யூஸ் பண்ணலாம், இந்த ஒயர் ட்ரேக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒயர் ட்ரே அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பீசஸ் இப்போ ஒரு இது மேலேயும் ஹீட் வரணும், கீழேயும் ஹீட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஒயர் ட்ரேயை நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி சிக்கன் அதுக்கெலாம் இந்த ஒயர் ட்ரே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து க்ரம்ஸ் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஏதாவது மசாலா தடவை வச்சதும் கீழே வந்து விழும் கரெக்டாக. ஸோ அது விழாமல் கேட்ச் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வெளியே தூக்கி போடுறதுக்கு அது வந்து க்ரம் ட்ரே. நீங்கள் பார்த்தீங்களா, 4 ராடு இருக்குது. ஸோ வந்து ஆன் பண்ணதும் இந்த ராடு தான் நல்லா அப்படியே பழுத்து ரெட் கலரில் மாறும். அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். ஸோ டெம்பரேச்சர் மேக்ஸிமம் இதில் 250 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் இது வந்து செலக்டார் மோடு இருக்குது. அண்ட் ஆல்சோ டைமர் இருக்குது. அண்ட் எப்போவுமே ஆன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை தொடக்கூடாது பேர் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. இப்போ டெம்பரேச்சர் மொத்தமாக 250 டிகிரி செல்சியஸ் இருக்கா. ஸோ ஒன்று நம்ம பேக் பண்ணச்சில் ஒரு டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் 250 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஒரு டிஷ்ஷுக்கும் நீங்கள் ஒரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது செலக்டார் மோடு. ஸோ இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஹீட் வேணுமா, கீழே ஹீட் வேணுமா அப்படின்றது டிசைட் பண்ணுறது தான் வந்து இந்த செலக்டார் மோடு. இப்போ மேலே இருக்கிறது மட்டும் ஒரு டபுள் கோடு வந்திருக்கு. ஸோ அப்போ மேலே மட்டும் ஹீட் வரணும்னா, மேலே இருக்கிற ராடு மட்டும் ஹீட் ஆகி மேலே மட்டும் வரணும்னா நம்ம மேலே இருக்கிற ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கீழே மட்டும் இந்த டபுள் கோடு இருக்கா பார்த்தீங்களா. ஸோ அப்போ கீழே இருந்து மட்டும் உங்களுக்கு ஹீட் வரணும்னா நீங்கள் இது கீழே இருக்கிறது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மேலேயும் வரணும் கீழேயும் ஹீட் வரணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 3rd ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் டைமரும் அதே மாதிரி தான். ஸோ டைமர் வந்து நிமிஷத்துக்கு டோட்டலாக வந்து 60 மினிட்ஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம டைமர் முடிஞ்சதும் அதாவே ஒரு சவுண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரம் ட்ரே உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம எது செஞ்சாலும் வைக்கணும். பிகாஸ் வந்து ஒரு க்ரீமாக இருக்கட்டும், ஒரு ஜூஸாக இருக்கட்டும், அந்த நம்ம எதை பண்ணாலும் வந்து அதில் கண்டிப்பாக ஒரு துவல்கள்னு விழும். ஸோ அதை கேட்ச் பண்ணி அதை நம்ம வெளியே போடுறதுக்கு தான் அது வந்து இந்த க்ரம் ட்ரே. ஸோ இன்றைக்கி நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து பஃப்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணுற போதில் வெறும் பேக்கிங் ட்ரேவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டைமர் உங்களுக்கு எப்படி ஓடுதுன்னு காட்டுறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன், 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன்னா இப்போது டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அண்ட் முடிஞ்ச உடனே இந்த ஆஃப் கிட்ட வந்ததுமே ஒரு பெரிய சவுண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டு அது ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆஃப் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் எக் பஃப் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால ஸோ வெங்காயத்தை முதல்ல கட் பண்ணிட்டோம். வெங்காயம் அண்ட் தென் தக்காளியும் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. அண்ட் தேவையான மசாலாஸும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மெயினாக நமக்கு என்ன தேவைன்னா வந்து பஃப்னாலே வந்து மைதா மாவு தான் தேவை. ஸோ 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டோம். 2 கப் மைதா மாவுக்கு அப்புறமா வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தென் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணோம். அண்ட் தென் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அதை நல்லாவே பிசையணும். பிசைஞ்சிட்டு தென் த மெயின் இன்க்ரீடியன்ட் பட்டர். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், பட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணி
நல்லா மாவை இன்னும் நல்லா சாஃப்டான டோவை நல்லா பிசைஞ்சிட்டோம். அண்ட் தென் இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன பீசஸாக ரவுண்ட் பண்ணி மறுபடியும் பட்டரில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ அதனால் பட்டர் நல்லா உருக்கிட்டு ஒரு எம்டி பேனில் வெறும் பட்டரை போட்டுட்டு நல்லா ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா அதை ஹீட் பண்ணாலே டக்குன்னு உருகி வந்துடும். சரியா? ஸோ அப்படி நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா வந்து அதை நல்லா ஆற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பால்ஸாக நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்து ஒன்றுத்தையும் தட்டி வச்சிட்டோம். டோட்டலாக எவ்வளோ கவுண்ட்டுன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 முட்டையை நல்லாவே அவிச்சு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ பாயில் பண்ண எக்கை வந்து ஷெல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சு வச்ச மசாலாவோட இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு பேனில் வந்து இந்த பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சேம் பட்டர்லேயே வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லாவே ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேவையான அளவு உப்பை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து உப்பு, தென் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லா தூளையும் நாங்கள் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆக்சுவலி குவான்டிட்டி தான் தெரியலை, எவ்வளோ வரணும்னு தெரியலை. ஸோ அதனால் கம்மி அளவே நாங்கள் செஞ்சோம். தென் மேலே கொத்தமல்லி போட்டு எங்களுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணக்கூடிய இது ரெடியாக இருந்துச்சு. அண்ட் இது எக்ஸாக்ட் ஸ்மெல் வந்து எங்களுக்கு வாசனை வந்துருச்சு. அண்ட் தென் எக்கை நாங்கள் என்ன பண்ணோம், 2 கட் பண்ணோம். பார்க்கச்சுலேயே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக 10 பஃப்ஸ்லாம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் 8 மட்டும் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த பட்டரில் ஊற வச்சுருந்த மாவை வந்து இதில் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா விரித்து ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த கையை வச்சே விரிச்சது இது. விரித்து தென் கொஞ்சம் இதை வச்சு செஞ்ச ஸ்டஃப்பு, தென் முட்டை. ஸோ 4 எடுத்து ரொம்ப மேலே வந்து ரொம்ப தின்னாக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாகவே இருந்தால் தான் வந்து ஈஸியாக முடியும். அண்ட் நமக்கு இதுக்கு என்ன தேவைன்னா வந்து ஒரு முழு முட்டை இது பண்ணி மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து மொத்தமாக 8 பஃப்க்கான இது கிடச்சிது. ஸோ ஆனால் ட்ரேயில் வந்து 6 தான் கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து 6 மட்டும் இதில் வச்சு மேலே வந்து முட்டை அண்ட் தென் பட்டர் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கீழேயும் நல்லாவே பட்டர் தடவிட்டோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து இதை உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து எந்த மோட் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஹீட்டிங் மோட் செலக்ட் பண்ணியிருந்தோம். 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருந்தோம். ஸோ மேலேயும் ஹீட் வரும், கீழேயும் ஹீட் வரும். இந்த ப்ராசஸ் வந்து அரௌண்ட் 40 மினிட்ஸ்க்கு நாங்கள் டைமர் செட் பண்ணிட்டோம். ப்ரீ ஹீட் பண்ணதுனால சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ 180 டிகிரி செல்சியஸ் டபுள் சைடும் அண்ட் தென் 40 மினிட்ஸ்க்கு நாங்கள் வச்சுருந்தோம். 2 வந்து எக்ஸ்ட்ரா மீந்துருச்சு. ஸோ நம்ம அதுக்காக மறுபடியும் ஓவன் எப்போ முடியும்னு எங்களுக்கு வெயிட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் மற்ற 2 வந்து பேன்லேயே போட்டு எடுத்துட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் 40 மினிட்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, அவ்வளோ சூப்பராக பஃப்ஸ் வந்து இருந்தது. ஆல் கிரெடிட்ஸ் வந்து எஸ்தருக்கு தான். பிகாஸ் அவளாவே ஃபுல்லாக எல்லா ப்ராசஸுமே அவளாவே தனியாக தான் பண்ணா.
பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. உள்ளே இருக்க ஸ்டஃப் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு குவான்டிட்டி மட்டும்தான் தெரியல, மற்ற எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ 10 முட்டைனா அதுக்கு ஏற்றபடி கொஞ்சம் நிறையாவே ஸ்டஃப் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணிடணும். அண்ட் நாங்கள் பேனில் பொரிச்சதும் நல்லா இருந்தது, இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.